வணக்கம். இந்த நவராத்திரி கொலுவுக்கு அழகான ரெடிமேட் ரங்கோலி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 2 விதமாக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்னோடய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தங்கம் கிராஃப்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஐடியாவுக்கு இந்த மாதிரி மெல்லிசான ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். பெட்டல் ஷேப்பில் ஒரு பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அளவை வச்சு நம்ம இந்த கார்ட்போர்டில் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டேன். 9 பெட்டல்ஸ் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி உள்ள நூல் ஒன்று எடுத்துக்கலாம். அது ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ரவுண்டுக்குமே நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி சுற்றி எடுக்கணும். அப்போ தான் அது பிரிஞ்சு வராது. கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். எட்ஜெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒட்டுறதுக்கு. இதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாக நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எட்ஜையும் ஃபெவிகால் வச்சு நான் ஒட்டிட்டேன். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸுக்குமே உள்ள நூல் வச்சு கவர் பண்ணிடலாம். நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இப்போ கோல்டன் ரோப் ஒன்று எடுத்துக்கலாம். அந்த எட்ஜில் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இதுக்கு நான் க்ளூகன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கோல்டன் ரோப்பை க்ளூகன் யூஸ் பண்ணி எல்லா பெட்டல்ஸுக்குமே ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ இன்னொரு கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு இந்த பிளேட் வச்சு நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். அதுக்குள்ளே இன்னொரு சர்க்கிள் இந்த செல்லோ டேப்பு அளவாக வச்சு வரைஞ்சிருக்கேன். அதுக்கு வெளியில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த 2வது சர்க்கிளில் இருந்து தான் நம்ம இந்த பெட்டல்ஸை ஒட்டணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு ரிங் மாதிரி ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணணும். அதே அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணணும். அதனால் அந்த பிளேட்டையும் அந்த செல்லோ டேப்பையும் அளவாக வச்சு நம்ம இன்னொரு கார்ட்போர்ட் ரிங் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி கோல்டன் பேப்பர் ஒன்று எடுத்திருக்கேன். அது அந்த ரிங் மேலே வச்சு ஒட்டிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் கிளிட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பெட்டல்ஸ் எல்லாம் நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். அந்த ரிங் அந்த ரவுண்டு கரெக்டாக செகண்ட் ரவுண்டில் வச்சு நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாகவே நான் ஒட்டி எடுத்துட்டேன். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ் எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது ஒட்டுறதுக்கு நான் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபெவிகால் யூஸ் பண்ணல, ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கோல்டன் ரிங்கையும் நம்ம அது மேலே வச்சு ஒட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒட்டிட்டேன். அதுக்கும் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கும். இதை இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஸ்டோன்ஸும் பீட்ஸும் வச்சு ஒட்டியிருக்கேன். பார்க்கவே இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஒரு ரெடிமேட் ரங்கோலி மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதை நம்ம கொலுக்கு முன்னாடி வச்சுட்டு விளக்கு இதுக்கு நடுவில் வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம விளக்குக்கு சுற்றி கோலம் போட்டது மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் கொலுவை ரொம்ப அட்ராக்டிவாக ஆகிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரி கொலுவுக்கு முன்னாடி நம்ம இது கோலம் வைக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கொலுவை ரொம்ப ஸ்பெஷலாக ஆகிடும். இந்த ஐடியா பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோலு ஸ்டாண்ட், தியா ஸ்டாண்ட் எல்லாமே நான் செஞ்சது தான். இது நம்ம சேனலில் இருக்குது. அது வேணும்னாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ செகண்ட் ஐடியா பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கெட்டியான பேங்கிள்ஸ், கண்ணாடி பேங்கிள் தான் எடுத்திருக்கேன். உள்ள நூல் எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா லென்த்தாக விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். அதை 2ஆக மடிச்சுக்கலாம். இது அந்த மாதிரி உள்ளே விட்டு நான் எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். அந்த பேங்கிள் ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கலாம். அங்கங்கே ஃபெவிகால் அப்ளை பண்ணி சுற்றிக்கலாம். அப்போ தான் அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி சுற்றிக்கலாம். பேங்கிள் ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேங்கிள் ஃபுல்லாக சுற்றி எடுத்துகிட்டு எட்ஜையும் ஒட்டிட்டு இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி எல்லா பேங்கிள்ஸுக்குமே நான் உள்ள நூல் சுற்றிட்டேன். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி மூடி ஒன்று எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் மூடி. அது உள்ளே இருக்க பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டா ரிங் ஷேப் நமக்கு கிடைக்கும். அதையும் நான் உள்ள நூல் வச்சு சுற்றி எடுத்திருக்கேன். இதே மாதிரி தான் ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி இன்னொரு கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். நம்ம அந்த பேங்கிளுடைய அவுட்டர் லைனில் வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். அது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பேங்கிள்ஸுக்குமே நான் கார்ட்போர்ட் கட் பண்ணிவிட்டு ரிங்குக்குமே கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த பேங்கிள் வைக்கும்போது அந்த கார்ட்போர்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ கார்ட்போர்ட் ஷேப்புக்கு ஒரு கிளிட்டர் ஷீட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த கிளிட்டர் ஷீட்டை கார்ட்போர்ட் மேலே வச்சு ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். இதை ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த பேங்கில் நம்ம அது மேலே வச்சு ஒட்ட போகிறோம். இதுக்கு ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணால் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒட்டிக்கலாம்.
இதே மாதிரி எல்லா பேங்கிள்ஸுமே நான் வேறு கிளிட்டர் ஷீட் வச்சுருக்கேன். நான் பேங்கிள் கலரும் கிளிட்டர் ஷீட் கலரும் வேறு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அந்த ரிங்குக்குமே நான் கிளிட்டர் ஷீட் ஒட்டிட்டேன். இப்போ அரேஞ்ச் பண்ணும்போது பார்க்க நீட்டாக இருக்கும். ஒரு கோலம் போட்ட மாதிரியே இருக்கும். கலர் பொடியில் கோலம் போட்டது மாதிரியே இருக்கும். இதே நம்ம கொலுக்கு முன்னாடி வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி விளக்கு வைக்கும்போது இன்னுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒவ்வொரு ரெடிமேட் ரங்கோலி நம்ம வைக்கும்போது ரொம்ப அழகாக ஸ்பெஷலாக ஆகிடும் நம்ம கொலுவே. இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது அப்படின்ட்டு விளக்கு வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ இன்னொரு ரெடிமேட் ரங்கோலி இது நான் ஏற்கனவே என் சேனலில் போட்டிருக்கேன். இது வேணும்னாலும் நம்ம சேனலில் நீங்கள் போய் பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி கார்ட்போர்ட்லேயும் கிளிட்டர் ஷீட்லேயும் செஞ்சது தான். இதே மாதிரி நம்ம கொலுவுக்கு முன்னாடி வைக்கும்போது இன்னுமே அட்ராக்டிவாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் கொலுவுக்கு முன்னாடி ஒவ்வொரு கோலம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கும்போது கொலுவே ஸ்பெஷல் ஆகிடும். இந்த மாதிரி செஞ்சு உங்களுடைய நவராத்திரியும் கொலுவையும் ஸ்பெஷல் ஆக்கிடுங்க. ஹாப்பி நவராத்திரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணும்போது நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்னோடய வீடியோஸ் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.